இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொன்னாதானம்மா, எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அது குறையும். சொல்லுமா, என்னாச்சு? சொல்லுமா. நேத்து ராத்திரி அமர் என்கிட்ட வந்த ஆரோட காரியம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அதனால நீ இங்க இருந்து கிளம்பலான்னு சொன்னாரு. ராத்திரி முழுக்க யோசிச்சு யோசிச்சு எனக்கு தூக்கமே வரல. ஆறு இறந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு யாரு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு யாருமே இல்ல. இங்க இருந்து போனாலும் நான் தனியா தான் இருந்தாகணும். இத்தனை நாளா ஆறு என் கூட இல்லனாலும் அவ என் பக்கத்துல தான் இருக்கான்ற தைரியத்துல இருந்த. ஆனா இப்போ அவளும் என் கூட இல்ல. அதனாலதான் நீ என்ன அப்படி சடனா போக சொன்ன உடனே எங்க போறதுன்னு எனக்கு புரியவே இல்ல அமர். எனக்கு உங்களை தவிர வேற யாரு இருக்கா அமர்? நீ, பசங்க, அங்கிள், ஆண்டி, உங்களை விட்டா எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்ல அமர். எனக்குன்னு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சத. அதனாலதான் யாருக்கிட்டே நானும் போயிடலான்னு முடிவு பண்ண. பைத்தியக்காரி, இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படிப்பட்ட முடிவெடுத்திருக்கியா? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா சரி பண்ணிருப்பேன்ல. அவளை நம்பாதீங்க. புரியுது மனோகரி. நான் உன் லைஃப இந்த வீட்டோட என் பசங்களோட முடிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னனே தவிர உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல. உனக்கு யாரும் இல்லைன்னு இன்னொரு தடவை சொல்லாத. உனக்கு நான் இருக்கேன். பசங்க இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, இந்த குடும்பமே இருக்கு. எங்களுக்கு ஆறு எப்படியோ நீயும் அப்படிதான். உனக்கு எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னு தோணுதோ அவ்வளவு நாள் இங்கேயே இருக்கலாம். ராத்தோட். ஓகே சார். டேக் கேர். என்னங்க